வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் மெனு அது செய்ய போகிறோம். அதாவது கிச்சடின்னு சொல்லுவாங்க. இதை பஞ்சாபில் அடிக்கடி செய்வாங்க அவங்க வீடுகளில். இது யாருக்கெல்லாம் செய்யலான்னா, இப்போ நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு வரோம், வீட்டுக்கு வந்தோடனே அசதியாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருப்போம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு டயட் பண்ணி இந்த ஃபுட்டு பண்ணி சாப்பிட்லாம். அது மாதிரி ரொம்ப விசேஷங்களுக்கெல்லாம் போயிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபுட்டு சாப்பிட்ருப்போம். அப்பவும் இது பண்ணி சாப்பிட்றலாம். நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பெரியவங்க வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட்டு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி இது எல்லாத்துக்கும் உகந்த ஒரு டயட்டு. நம்மளும் வீட்டில் இதை ஒரு மாதத்தில் ஒரு இது செஞ்சு கொடுக்கும்போது நம்மளோட வயிற்றுக்கும் இது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கும். ஏன்னா இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுனால. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 காஞ்சதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய் போட்டுருங்க. 5 கீரின பச்சை மிளகாய். இது காரத்துக்காக வேண்டி, இந்த ஃபுட்டோட காரத்துக்காக வேண்டியது. அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, அதையும் போட்டுங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். எப்பவும் சொல்கிற மாதிரி வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் நல்ல இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதாவது பஞ்சாபிஸ் அவங்க வீட்டில் அடிக்கடி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களோட ஃபுட்டு எப்போவுமே ரொம்ப ஹெவியாக இருக்கும். நார்மல் அவங்களோட ஃபுட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். நெய் அதிகம் சேர்த்துக்குவாங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கு அதிகம் சேர்த்துக்குவாங்க அவங்க டயட்டில். அதே மாதிரி நான்வெஜ்ஜும் அதிகம் சேர்த்துக்குவாங்க. அதனால் அவங்க வீட்டில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக்கு இந்த டயட்டு சாப்பிடுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வதங்கிடுச்சு. இப்போ நான் 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸு, 1 கப்பு பாசிப்பருப்பு, ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த இதிலே கொஞ்சம் வதக்கி விடுங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க, அந்த ரைஸ் கொஞ்சம் வதங்கிறதுக்கு. இப்போ அரிசி கொஞ்சம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போது 5 மடங்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அதாவது நான் 1.5 கப்பு ரைஸ் எடுத்தேன். நான் இப்போது 7.5 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடலாம். இப்போது இது இப்படி ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம குக்கர் மூடி 4 விசில் விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். கிச்சடி இப்படி தான் இருக்கும். நல்ல தளன்னு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி கிச்சடி கூட ரைத்தா பண்ணியிருக்கிறேன். அந்த ரைத்தாவில் வெங்காயம், ஒரு சின்ன குக்கும்பர், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகாய் அண்ட் சால்ட்டு. இதுதான் நம்மளோட ரைத்தா. ஊறுகாய். இதுதான் இன்றைக்கி எங்களோட மெனு. உங்களுக்கு எப்போ தோணுதோ, அதாவது நம்ம நிறைய ஃபுட்டு சாப்பிட்டுட்டோம், இனி கொஞ்சம் வயிற்றுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இதை ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம். குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு, டாட்லர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அது மாதிரி வீட்டில் சுகமில்லாமல் இருக்கிறவங்களுக்கு வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கெல்லாம் டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். அப்போது இதுக்கு சமைச்சு கொடுத்து சாப்பிட சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye, take care.